12 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு அலுமினிய கோளம் உருக்கப்பட்டு 8 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு உருளையாக மாற்றப்படுகிறது. உருளையின் உயரம் காண்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பியர் கோளம் இருக்குது. கோளத்தை என்னவா மாற்றுறாங்க? உருளையாக மாற்றுறாங்க. ஓகேவா? ஸோ அப்படிங்கிறப்போ இதோட ரேடியஸ் என்ன? 12 சென்டிமீட்டர். இதோட ரேடியஸ் என்ன? மாற்றினதுக்கப்புறம் 8 சென்டிமீட்டர். அப்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே ஒரு பொருளை அழித்து அது இன்னொரு பொருளாக செய்கிறாங்க அப்படின்னா அந்த ரெண்டு பொருளுக்கும் எது சேமாக இருக்கும்? வால்யூம் அப்படிங்கிறது சேமாக தான் இருக்கும். கொள்ளளவு வந்து சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? ஏரியானாலும் சேஞ்ச் ஆகும், பட் கொள்ளளவு வந்து சேஞ்சே ஆகாது. இது எவ்வளோ வால்யூம் இருக்கோ அதே அளவு வால்யூம் தான் இதுவும் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதுக்கான வால்யூமுக்கான ஃபார்முலா போட்டு இந்ததுக்குரிய வால்யூமுக்கான ஃபார்முலா போட்டு ரெண்டே ஈக்குவல் பண்ணலாமா? ஏன்னா நமக்கு வால்யூம்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்போ இதோட வால்யூமுக்கான ஃபார்முலா என்ன? கொள்ளளவான ஃபார்முலா என்ன? கோளத்தின் கொள்ளளவுக்கான ஃபார்முலா வந்து 4/3 πr³. ஸோ இந்த ஏரியா அண்ட் வால்யூமை பொறுத்தளவுக்கு ஃபார்முலாஸ் தான் மெயின் ரோல். ஸோ ஃபார்முலா தெரிஞ்சுட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இதுக்குரியது ஈக்குவல் டு உருளையோட கொள்ளளவுக்கான ஃபார்முலா என்ன? உருளை கொள்ளளவுக்கான ஃபார்முலா வந்து πr²h. ஸோ இங்கே இருக்கிற ஆருக்கு நம்ம என்ன பண்ணணும்? இந்த 12 சென்டிமீட்டர் போகணும். இங்கே இருக்கிற ஆருக்கு 8 சென்டிமீட்டர் போகணும். இந்த ஹச் தான் கேட்டிருக்காங்க. ஏன்னா உருளையின் உயரம் தான் கேட்டிருக்காங்க. மற்றது எல்லாமே இருக்குது. ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சலாமா? அதுக்கு முன்னாடி பையையும் கேன்சல் பண்ணிடலாம். ஏன்னா இதுக்கும் சேம் வேல்யூ இதுக்கும் சேம் வேல்யூ தான் வரும். ஸோ அப்போ கேன்சல் ஆயிரும். அடுத்து இங்கே r³ 4/3. r³ என்ன அர்த்தம்? இங்கே இருக்க ஆர் வந்து 12. எல்லாமே சென்டிமீட்டர்னு செக் பண்ணிக்கோங்க. எஸ், சென்டிமீட்டர் தான். ஸோ 12 × 12 × 12 ஏன்னா க்யூப் கொடுத்தனால. அடுத்து r² இப்போ என்ன வரும்? 8 × 8. இந்த ஹச் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஹச் அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து சிம்பிளிஃபை பண்ணலாமா? எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? நான் இப்படியே டேரெக்டாக அடிக்கிறேன். அப்படி உங்களுக்கு டேரெக்டாக அடிக்க முடியலன்னா என்ன பண்ணுங்கள்? இந்த ஹச் இங்கே வச்சுட்டு இந்த 8 × 8 மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது இந்த சைடு போனால் என்ன வரும்? டிவிஷனில் வரும். ஸோ ஆல்ரெடி 4/3 × 12 × 12 × 12 இருக்கும். இங்கிட்ட இருக்க மல்டிப்ளிகேஷன் இங்கிட்டு வரும்போது டிவிஷனில் வந்துடும். ஸோ டிவிஷனில் போட்டாச்சு. ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். 1 3 3 4 3 12. 1 4 4 2 4 8. திருப்பி 1 4 4 2 4 8. அடுத்து அகைன் 1 2 2 6 2 12. 1 2 2 6 2 12. அப்போ 6 × 6 மட்டும்தான் மேலே இருக்குது. வேறு எதுவுமே இல்லை. எல்லாமே கேன்சல் பண்ணியாச்சு. அப்போ ஹைச் இஸ் ஈக்குவல் டு 36 சென்டிமீட்டர். ஏன்னா இங்கே சென்டிமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது நமக்குரிய உயரம் என்ன வருது? 36 சென்டிமீட்டர்.